لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله أنت تطلع بيننا في الكواكب كالبدور بل وأشرف منه يا سيدي خير النبي لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول أنت أم أم أب ما رأينا فيهما مثل حسنك قط يا سيدي خير النبي لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم هو الذي ينزل على عبده آيات بينات ليخرجكم من الظلمات إلى النور وقال النبي صلى الله عليه وسلم تسمعون ويسمع منكم ويسمع ممن سمع منكم أو كما قال عليه الصلاة والتسليم கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரிய சிறப்பான இந்த நிகழ்வை நெறிவெடுத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பள்ளியினுடைய தலைமை இமாம் சங்கைக்குரிய ஹதரத் பெருந்தகை அவர்களே, மேன்மைக்குரிய உலமா பெருமக்களே, மஸ்ஜிதினுடைய நிர்வாக பெருமக்களே, வருகை இருக்கக்கூடிய பெரியோர்களே, நமது உயிரின மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்ட அன்பின் காரணத்தினால் இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கக்கூடிய ஆஷிகீன்களே, சங்கைக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அருமையான மாணவ செல்வங்களே, இன்னும் ஒரு தடவை பணிவான சலாமினை சொல்லி வார்த்தைகளை தொடங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நல்ல கனவு கண்டா 3 வேலை செய்யணும். ஹதீஸில் இருக்குது. ஒரு நல்ல கனவு பார்க்குறோம், கனவுக்கு விளக்கம் நமக்கு தெரியல, ஆனால் முழிக்கும் பொழுது நல்ல கனவு மாதிரி தெரியுது. நமக்கு தெரிஞ்சால் 3 வேலை செய்யணும். ஹதீஸில் வருது. முதலாவது அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லணும். ரெண்டாவது வாய் யஸ்தப்ஷிரஹு பிஹா, அதை சந்தோஷமாக கருத வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், நல்ல கனவு கண்டிருக்கிறோம், அதை சந்தோஷமாக கருதணும். என்னமோ தெரியலையே, வெளிப்படையாக நல்லது மாதிரி தெரியுது அப்படின்னு கவலைப்பட ஆரம்பிச்சிடக்கூடாது. அதை மகிழ்ச்சியாக கருத வேண்டும். மூன்றாவது, எல்லாத்திலையும் சொல்லக்கூடாது அந்த கனவை. இல்லை ஹபீபன் அவள் ஹபீபா, ரொம்ப பிரியமான ஆட்களாக இருந்தால் அவங்கள்ட்ட சொல்லலாம், அல்லது கனவுக்கு நல்ல விளக்கம் தெரிஞ்ச ஆட்களாக இருந்தால் அவங்கள்ட்ட சொல்லலாம். எல்லாத்துட்டையும் சொல்லிட்டு நடக்கக்கூடாது. நல்ல கனவு கண்டால் 3 வேலை செய்யணும். அந்த 3 வேலைகளில் ஒன்று அதை மகிழ்ச்சியாக கருத வேண்டும் என்றும் கூட ஹதீஸிலே வந்திருக்கிறது. அது மாதிரி நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா குல் பிஃபத்லில்லாஹி வ பிரஹ்மதிஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு, அல்லாஹுடைய அருளையும் கருணையையும் நீங்கள் சொல்லி காண்பியுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அதை கொண்டு மகிழ்ச்சி அடையுங்கள்.
உலகத்தில் கருணையிலெல்லாம் பெரிய கருணை ரஹ்மத்துல்லில் ஆலமீன் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். அவர்கள் வந்ததை, அவர்கள் பிறந்ததை, அவருடைய உம்மத்தாக நாம் ஆக்கப்பட்டதை, நமக்கு தலைவராக சய்யிதுல் முர்சலீனாக அவர்கள் ஆக்கப்பட்டதை நினைத்து முதலாவது ஆனந்தப்பட தெரிய வேண்டும், மகிழ்ச்சி அடைய வேண்டும். அதை கொண்டு நமக்கு உள்ளத்திலே ஒரு ஆனந்தம் தனிப்பட்ட நிலையிலேயே. இதுலேயும் இது 12வது நாள், பாக்கியமான நாள், பாக்கியமான நாள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஆனந்தத்தை நமக்கு ஏற்படுத்தி அருள் புரிவானாக. சங்கைக்குரியவர்களே, நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்படுவதில் மாத்திரமல்ல சஹாபாக்கள் நமக்கு முன்னோடி. ரசூலுல்லாஹ்வுக்கு சொன்னால் அப்படியே கட்டுப்பட்டாங்க. பள்ளிக்குள்ளே வந்தாங்க, உட்காருங்கன்ற ரசூல் சொன்னாங்க, இங்கே அதுக்கடுத்து இடம் இருக்குது, ரசூலுல்லாஹ் உட்காருங்கன்னு சொன்ன பிறகு அதுக்கடுத்து நடக்கக்கூடாதுன்னு உட்காந்துட்டாங்க. கட்டுப்படுவதில் மாத்திரமல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஹாபாக்கள் முன்மாதிரி. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் கட்டுப்பட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாத்திரமல்ல அவர்களை கண்ணியப்படுத்துவதிலும் அவர்களை நேசிப்பதிலும் நமக்கு முன்னோடி அவர்கள்தான். நேசம் வைப்பதிலேயும் அல்லாஹுடைய ரசூலை கண்ணியப்படுத்துவதிலேயும் நமக்கு அவர்கள்தான் முன்னோடி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி கேட்குறாங்க, புதுசாக நான் ஒன்றும் சொல்ல போகிறதில்லை, 11 நாள் கேட்டு 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 பாத்திரம் நிரம்பி இருக்குது, எதை சொன்னாலும் அந்த அசரை சொன்னது இந்த அசரை சொன்னது நினச்சிட்டு இருக்க வேண்டாம். சில விஷயங்களில் மறதி இருக்குங்கிற காரணத்தினால அல்லாஹ் தஆலா மறதியை பாக்கியமாக தந்திருக்கிறாங்கிறதுனால சரி மீண்டும் ஞாபகப்படுத்துகிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கணுமே தவிர கவனத்தை வேற எங்கேயாவது விட்டுற வேண்டாம். சஹாபாக்களை பொறுத்தவரையிலே அல்லாஹுடைய ரசூலுக்கு கட்டுப்பட்டார்கள், அதிலே நமக்கு முன்னோடி என்பது மாத்திரமல்ல, அல்லாஹுடைய ரசூலை நேசம் வைப்பதிலும் அவர்களை கண்ணியப்படுத்துவதிலும் நமக்கு அவர்கள் முன்னோடி. ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, மத்த சாத்து யா ரசூலல்லாஹ், நான் இனிமேல் கியாமத்தினால் டேட் என்னைக்குன்னு கேட்டாங்க. கியாமத்தினுடைய டேட் அது என்னைக்குன்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு கேட்குறாங்க, டேட்லாம் கேட்குறீங்களா, இப்போ டெட்டு ரெடியாக இருக்கிற மாதிரி தெரியுது, ரெடியாக இருக்கிறீங்களா, நிறைய சரக்கெல்லாம் வச்சுருக்கிறீங்களா, எல்லா காரியத்துக்கும் ஏற்பாடு செய்து வச்சுருக்கிறீங்களா, மா அதத்தலஹா என்ன தயாரித்து வச்சுருக்கிறீங்க, கியாமத்து வந்துச்சு, ஹிசாப் வந்துருச்சு, கேள்வி கணக்கு வந்துருச்சுன்னா சரக்கு இருக்கணும் இல்லையா, சொல்கிறதுக்கு என்ன வச்சுருக்கிறீங்க கேட்டாங்க. மா அதத்துலஹா, ஒன்றும் இல்லை நாயகம், மா அதத்துலஹா செய்யா, ஒன்றும் இல்லை நாயகமே, ஆனால் ஒன்று இருக்குது, வலாக்கின் நீ உஹிப்புல்லாஹ வ ரசூலா, அல்லாஹ் ரசூலுடைய முஹப்பத் எனக்கு இருக்குதுன்னு சொன்னான். செய்ய வேண்டிய அமல்களை ரொம்ப அளவுக்கு செய்யவும் இல்லை, விட வேண்டிய பாவங்களை நிறைய அளவுக்கு விடவும் இல்லை. சமயத்தில் ஆசைக்கு கட்டுப்பட்டு போயிடுறேன், சமயத்தில் அமல்களில் இஹ்லாஸ் குறைவாக இருக்குது, இதெல்லாம் அதனுடைய உள்கருத்து. ஒன்றும் சரக்கு இல்லை, ஆனால் முஹப்பத்தை அதுக்குண்டான நிலையில் எந்த குறைபாடும் இல்லை. வலாக்கின் நீ உஹிப்புல்லாஹ வ ரசூலா, அல்லாஹ் ரசூலுடைய முஹப்பத்தை நிரப்பமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்பொழுதுதான் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் மர்உ மஅ மன் அஹப்ப, ஒரு மனிதன் யாரை நேசிக்கிறானோ அவர்களோடு இருப்பான்னு சொன்னாங்க. அல்லாஹ் நம்மையும் அந்த கூட்டத்தில் கபூல் செய்தரல. ஆசைப்பட அல்லாஹ்ட்ட கேட்கணும், யா அல்லாஹ், சஹாபாக்களுக்கு உறுதியாக இருந்துச்சு, மாலி சிவா ஹுப்பி லதைக வசீலத்துன், சொல்கிறோம் இல்லையா, நாயகமே ஒன்றும் இல்லை சரக்கெல்லாம், உங்களுடைய முஹப்பத்தை தவிர எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த சொல்லின் உண்மையாளராய் நாம் இருக்க வேண்டும். சஹாபாக்கள் அல்லாஹுடைய ரசூலுக்கு கட்டுப்பட்டால் என்பது மாத்திரமல்ல, அவர்களை நேசிப்பதிலும் அவர்களை கண்ணியப்படுத்துவதிலேயும். சில பைத்துகள்லாம் படிக்கிறோமே, இதெல்லாம் அந்த முஹப்பத்தினுடைய விளைவு, கண்ணியத்தினுடைய விளைவு. அந்த முஹப்பத்தையும் அன்பையும் வெளிப்படுத்துவதற்கும் கண்ணியத்தை வெளிப்படுத்துவதற்கும் உண்டான அடையாளம்தான் நாம் படிக்கக்கூடிய அபியாத், படிக்கக்கூடிய அதில் உண்டாக்கக்கூடிய தாக்கம் இருக்கிறது. பாடல்களில் சொக்கி போயிடுவாங்க மனிதர்கள். திருச்சியிலேருந்து ஒரு தடவை நான் திருநெல்வேலி போகிறதுக்காக பஸ் ஸ்டாண்டில் நின்று ஒரு 10-15 வருஷம் இருக்கும், பஸ்ஸே கிடைக்கல, அடித்து பிடிச்சி இடம் பிடிக்க வேண்டியது இருக்குது. என்னை பார்த்துட்டு ஒரு ஆள், இவர் அந்தங்கங்கே ஓடிக்கிட்டே இருக்கிறார் அந்த பாயின்னு சொல்லி, பாய் உங்களுக்கு ஒரு இடம் பிடிச்சி வச்சுருக்கிறேன்னு சொல்லி அவன் முன்னால் போய் இடம் பிடிச்சி வச்சுருக்கிறான். என்ன ஒரு பஸ்ஸு வருது, 10 பஸ்ஸு கூட்டம் நிற்குது, எங்கன்னு சீட்டு போட்டிருக்கான்னா வாசலில் அவன் உட்காந்துருக்கான். அதுக்கடுத்து என்ன உட்கார சொல்கிறான், படிக்கட்டில் காலை தொங்க போட்டு உட்காருங்க பாயின்ட்டான். சரின்னு உட்காந்தாச்சு. அங்கே கேளுங்கன்னு பாட்டு போட்டுட்ருப்பாங்க இல்லையா, அது மாதிரி அவன் எந்த பாட்டு போட்டாலும் சரி, இவன் அச்சு பிழை இல்லாமல் தவறு இல்லாமல் அப்படியே கூட படிச்சுக்கிட்டே இருக்கான்.
நான் அவன்கிட்ட கேட்டேன், என்ன சொல்கிறான்னு விளங்கலையப்பா. டும் 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 சத்தம் தான் கேட்குதே தவிர, மியூசிக் தான் கேட்குதே தவிர என்ன சொல்கிறான்னே விளங்க மாட்டேங்குதே. ஆனால் நீ ஒரு ஹர்ஃபு தவறாமல் அப்படியே கரெக்டாக படிச்சுக்கிட்டு இருக்கிய எப்படின்னு கேட்டேன். நம்ம தலைவர் பாட்டில் அவன் சொல்கிறான், நம்ம தலைவர் பாட்டில் அப்படிங்கிறான். அதனால் அந்த பாடல்கள் இருக்கிறதே உள்ளத்தில் அது உண்டாக்கக்கூடிய தாக்கம் மகத்துவமானது, தாக்கம் மகத்துவமானது. அதனால தான் சஹாபாக்கள் அதை படித்தாங்க. எந்த உயர்ந்த சொற்களை பாடல்களை படித்தாலும் அல்லாஹுடைய ரசூலின் மதஹை நாம் சொல்லி முடிக்க இயலாது என்றே ரசூலின் முன்னிலையிலேயே சஹாபாக்கள் படித்திருக்கிறார்கள். மா இன் மதஹது முஹம்மதம் பிமகாலதி வலாகின் மதஹது மகாலதம் பிமுஹம்மதி. நாயகமே, என்னுடைய சொற்களை கொண்டு உங்களுக்கு நான் புகழ் சேர்க்கவில்லை நாயகமே, உங்களை புகழ்வதால் என் சொற்கள் புகழ் பெறுகிறதுன்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். அவங்களுடைய சபையில் இருக்கிறது நமக்கு ஒரு பாக்கியம், அவங்கள பற்றி பேசுவது ஒரு பாக்கியம், அவர்களை பற்றி கேட்பது ஒரு பாக்கியம், அவர்களுடைய பரிமாற்றங்கள் செய்வது ஒரு பாக்கியம், அவர்கள் வேறாலை ஸலவாத் ஓதுவது ஒரு பாக்கியம், அவர்களுக்காக என்று நான் நன்மையான காரியங்களை, ஒரு உணவை கொடுக்கிறார், சதக்கா செய்கிறார், இதுவெல்லாம் பாக்கியம். பெருமக்கள், நாம் செய்கின்ற காரியங்கள் பாக்கியம் பெறுகிறது. எவ்வளவு ஸல்லல்லாஹு பற்றி படித்தாங்க. வாஹிஸனு மின்க லம் தரகத்து ஐனி வாஜ்மலு மின்க லம் தலிதின் நிசாஉ. நாயகமே, உங்களைப் போல் பேரழகு கொண்டவரை இந்த உலகத்தில் யாரும் கண்டதில்லை நாயகமே. உங்களைப் போல் பேரழகு கொண்ட ஒருவரை இந்த உலகத்தில் யாரும் கண்டதில்லை நாயகமே. உங்களைப் போல் மிக அழகான யாரையும் இந்த உலகத்தில் எந்த பெண்மணியும் பெற்றெடுத்ததில்லை நாயகமே. கஹுலிகத முபர்ரா மின் குல்லி ஐபின், எல்லா குறைகளை விட்டும் பரிசுத்தமான முறையிலே பாக்கியமான முறையில் தாங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கஅன்னக குலிகத கமா தஷா, தாங்கள் விரும்பியதை போல், தாங்கள் எப்படி விரும்பியீர்கள் அப்படி அல்லாஹ் தஆலா அவங்களை படைத்திருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி முன்னிலையிலே ஆஸ்தான கவிஞர்கள் படித்திருக்கிறார். கவிதை படித்தவொன்னே ஸல்லல்லாஹு என்ன சொன்னாங்க, ஏங்க இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லல. ஐயதக்கல்லாஹு பிரூஹில் குதுஸ், அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை கொண்டு உங்களுக்கு வலுப்படுத்தட்டும், உங்களுடைய காரியங்களை பொறுப்பேற்கட்டும்னு சொன்னான். என்ன அர்த்தம்னா, வெளிரங்கமான உதவிகள் மாத்திரமல்ல, ஆத்மார்த்தமான உதவிகளும் நமக்கு கிடைக்க பெறும். அல்லாஹுடைய ரசூலை மதஹ் செய்தால், அவர்களை நாம் புகழ்ந்தால், அவர்களை பற்றி நாம் பேசினால், பாடினால். அருமையான பெருமக்களே, அதனாலே இந்த உலகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைவராக கிடைத்தது என்பது இருக்கிறதை பெருக்கரிய ஒரு பாக்கியம், சாதாரண பாக்கியம் அல்ல. இது நாம சொல்லல, அல்லாஹ் சொல்கிறான், லகது மன்னல்லாஹு அலல் முஃமினீன். முஃமின்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு மின்னத்தை, மிகப்பெரிய உபகாரத்தை அல்லாஹ் செய்திருக்கிறான். அல்லாஹ்வே சொல்கிறான். உபகாரத்தை அல்லாஹ் சொல்றாங்கிறது மிகப்பெரிய உபகாரத்தை அல்லாஹ் செய்து. என்ன உபகாரம்? இது பஅஸஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம், மனித சமுதாயத்திலிருந்து அல்லாஹ் தஆலா உங்களுக்கான ஒரு ரசூலை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். அல்லாஹ் செய்த மகத்தான அருள் என்று, தன்னுடைய அருள் எவ்வளவோ இருக்க, அந்த அருளில் மகத்தானதாக அல்லாஹ் தஆலா நமது உயிரின மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அல்லாஹ் அறிமுகப்படுத்தி காட்டுகிறான். எனவே நமக்குள்ள கண்ணியமே அந்த நாயகத்தை நாம் நேசிப்பதும், அவர்களை கண்ணியப்படுத்துவதும், அவர்கள் வழியை சொல்லி தந்ததை அல ரஸி வல் ஐன், தலை அப்படியே ஏற்று செயல்படுவதும் தான் நமக்குண்டான கண்ணியம். அருமையான பெருமக்களே, அதனாலே அந்த அடிப்படையிலே பல்வேறு கோணங்களிலே அங்கே சங்கையான பெருமக்கள் பல காரியங்களை சொல்லியிருப்பார்கள். பேரழகு அது சம்மந்தப்பட்டமாக பேச சொன்னாங்க. நான் ஒரு 2-3 சம்பவம் சொல்கிறது தான் நமக்கு ஓடும். இதெல்லாம் கொஞ்சம் உள்ளே போய் அது இஸ்கோட பேச வேண்டிய பேச்சு அல்லவா, அது சாதாரணமான நிலையில் உள்ள எனக்கு கொடுத்துருக்கிறீங்களே ஹஸரத்து நான் கேட்டேன். அருமையான பெருமக்களே, பணிவுக்காலம் சொல்லலை, உள்ளதை சொல்கிறேன். அதனால் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரழகு சாதாரணமானதல்ல. வெளிரங்கமாக, அந்தரங்கமாக, உடல் ரீதியாக, உள்ள ரீதியாக, அகம் புறம் எல்லாம் ஒளிமயமானதும் பிரகாசமானது, ஒளிமயமானதும் பிரகாசமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பொறுத்தவரையில் வெளிரங்கத்திலையும் அவர்களுக்கு பிரகாசம் இருந்தது. அதனால தான் நடந்து போனால் அவங்களுக்கு நிழல் விழாது, என பிரகாசம். நடந்து போனால் நிழல் விடணுமா இல்லையா? எந்த ஜடமாக இருந்தாலும், எந்த ஒரு உருவ அமைப்பில் இருந்தாலும் நடந்தால் நிழல் விழும். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிழல் விழாது. காரணம், அவங்க ஒரு பிரகாசம், அவங்க ஒரு பேரொளி.
ஜாமியு திருமதியில் ஹதீஸ் வருது. அதில் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ லைலத்தின், ஒரு நாள் இரவு வானில் முழு நிலவை நான் பார்த்தேன். முழு நிலவை நான் பார்க்கிறேன். ஃபஜஅல்து அன்துரு இலைஹி வ இலல் கமர், நாயகத்தையும் பார்க்கிறேன், முழு நிலவையும் பார்க்கிறேன். நாயகத்தையும் பார்க்கிறேன், முழு நிலவையும் பார்க்கிறேன். பெருமக்களே, சும்மா மிகையா சொல்றதல்ல சஹாபாக்களை பொறுத்தவரையில். ஏன்னா என் மீது ஒரு பொய்யான காரியத்தை யார் சொன்னார்களோ அவர்கள் தங்கள் இருப்பிடத்தை நரகமாகட்டும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் எச்சரித்திருக்கிறார். அதில் அவ்வளவு கண்ணியமான பேணுதல் உள்ளவர்கள் சஹாபாக்கள். அவங்க சொல்கிறார்கள், நான் சந்திரனையும் பார்க்கிறேன், முழு நிலவு கொண்ட அந்த பிரகாசத்தையும் அந்த ஒளி பிரவாகத்தையும், உலகத்திற்கே அது காட்சி என்று கொண்டிருக்கிறது, அது பிரகாசத்தை தந்து கொண்டிருக்கிறது, அதையும் பார்க்கிறேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறேன். சொல்கிறார்கள், ஃபலஹு இந்தி அஹ்ஸனு மினல் கமர், ஆனால் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அந்த கமரை விட, அந்த முழு நிலவான அந்த சந்திரனை விட பிரகாசமானதாக எனக்கு தெரிந்தார்கள் என்று சய்யிதுனா ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய செய்தியை இமாம் திருமதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய ஹதீஸிலே பதிவு செய்கிறார். வெளிரங்கமான நிலையிலும் அவர்களுக்கு பிரகாசம் இருந்தது. அப்போ அவங்க மனிதரா மனிதர் இல்லையா? மனிதரா மனிதர் இல்லையா? பிரகாசம்னா உடல் ரீதியான உள்ள தன்மையை கொண்ட இந்த மனித உருவம் இல்லையா? ஒளி முகிந்த உடல், அவ்வளவுதான். முஹம்மதன் பஷருன் லாக்கல் பஷர் பல் ஹுவ யாக்கூத்துன் பைனல் ஹஜர்னு சொல்லுவாங்க. அவங்க யாரை போலும் ஒரு மனிதர் அல்ல, கற்களுக்கு மத்தியிலே மாணிக்க கல்லை போல். அதுக்கும் கல்லுன்னு பேரு. கற்களுக்கு மத்தியிலே மாணிக்க கல் இருக்கிறதே, அதுக்கு கல்லுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா எல்லா கல்லும் ஒன்னா? மற்ற கற்களும் மாணிக்க கல்லும் ஒன்றா? பல் ஹுவ யாக்கூத்துன் பைனல் ஹஜர், அது கற்களுக்கு மத்தியில் மாணிக்க கற்போல் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலால் இருந்தார்கள். ஆனால் யாரை போலும் அல்ல என்று பெருமக்கள் விளக்கம் சொல்வார். அவங்க உடல் ரீதியாகவும் பிரகாசம் இருந்தது. ஏதாவது ஒரு பொருள் காணா போச்சுன்னா இரவு நேரமாக இருந்து இருட்டாக இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடிச்சிப்பாங்களாம். ஆயிஷா நாய் அப்படியே இந்த கையை காட்டுவாங்களாம். ஒரு இடம் இருட்டாக இருந்தால் நம்ம ஏதாவது பேட்டரி லைட்டு நம்ம செல்லில் உள்ள லைட்டை அடித்து அதை தேடுற மாதிரி அவங்க அதை தேடணும்னு சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடிச்சிட்டு இப்படியே பார்ப்பாங்களாம், இங்கே இருக்குதா அங்கே இருக்குதா. ஏன்னா கையிலே ஒரு பிரகாசம் இருக்கிறது. ஹதீஸில் இருக்கிறது. தபரானியில் ஒரு ஹதீஸ் வருது. இன்னைக்கு ஆயிஷா நாய் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நான் ஹஃப்ஸத் பின்த் ரவாஹா அவங்கள்ட்ட இருந்து ஒரு ஊசி வாங்கினேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடையை தைப்பதற்காக, கிழிந்த அந்த ஆடையை சரி செய்வதற்காக ஒரு ஊசியை நான் வாங்கினேன். அப்படி நான் வாங்கும் பொழுது சக்கத்தத், என் கையிலிருந்து ஊசி கீழே விழுந்துருச்சு. கையில் விழுந்துருச்சு, கீழே விழுந்துருச்சு. ஊசி இல்லையாவா? அப்போ தலப்துஹா, நான் அதை தேடி பார்த்தேன், கிடைக்கல. ஊசி இருட்டாகவும் இருக்குது, தேடி பார்த்தா கிடைக்கல. அந்த நேரத்தில் தான் ஃபதஹல அலைனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார். அல்லாஹ்வுடைய ரசூல் வந்தார்கள். அது வந்த உடனேயே ஃபதபையனத்தில் இப்ரா, அந்த ஊசி எனக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு அந்த பிரகாசத்தினால் சொல்கிறார். பேரொளின்னு சொன்னால் வெளிப்படையிலும் பேரொளி, வெளிப்படையிலேயும் அல்லாஹு தஆலா முதலாக என்னை படைத்தான். அவ்வளவா கலக்கல்லாஹு நூரி, என் பிரகாசத்தை அல்லாஹ் படைத்தான். என் பிரகாசத்திலிருந்து துன்யாவில் எல்லாவற்றையும் படைத்தான். அல்லாஹ் பிரகாசம்னு குர்ஆன்ல இருக்குது. அல்லாஹு நூறு ஸமாவாத்தி வல் அர்த். அல்லாஹ் நூறுன்னு சொன்னால் அவன் உருவம் கொடுத்த மாதிரி ஆயிரும். நூறுன்னு அதுக்கு அர்த்தம் அல்ல. அல்லாஹ் முனவ்விர், அல்லாஹு தஆலா எல்லாவற்றையும் பிரகாசிக்க செய்பவன் அவன். அல்லாஹு நூறு ஸமாவாத்தின்னா வானங்கள் பூமி உலகத்தில் எல்லாவற்றையும் பிரகாசிக்க செய்யக்கூடியவன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்தவரையில் அல்லாஹு தஆலா பிரகாசமாக அல்லாஹு தஆலா அவர்களை ஆக்கியிருக்கிறான் என்பதை பார்க்கிறோம். ஒரு தடவை ஜாபிர் ரலியல்லாஹு என்று தான் ஞாபகம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய தொடக்கம் எப்போன்னு கேட்டாங்க. உங்களுடைய தொடக்கம் எப்போ? நம்மள்கிட்ட கேட்டால் சொல்லுவோம் 571 வருஷம் ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி 1501 வருஷத்துக்கு முன்னால் ரசூலுல்லாஹ் பிறந்தாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, உங்கள் தொடக்கம் எப்போ நாயி? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குன்து ஹாத்தமன் நபியின், நான் ஹாத்தம் நபியா ஆக்கப்பட்டு விட்டேன்
எப்பொழுது தெரியுமா? வாதமு பைனல் மாஇ வத்தீன், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மண்ணுக்கும் தண்ணீருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த நேரத்திலேயே நான் ஹத்தமுன் நபி ஆக்கப்பட்டு விட்டேன். நான் என்னுடைய தொடக்கம் எங்கே? நாங்கள் அப்போ அவங்க தான் அவ்வளவு நபி, அவங்க தான் ஆகிரு நபி, அவங்க தான் தொடக்கம், அவங்க தான் நிறைவு. 40வது வயசில் தானங்க நபி ஆனாங்க. அதற்கு புது கதை சொல்கிறீங்களே, 40வது வயசில் தான் நபி ஆனாங்க, புது கதை நம்ம சொல்கிறோம்னா, அல்லாஹ் இந்த விஷயத்தை, நாயகத்தினுடைய இந்த வார்த்தையை விளங்குவதற்கு குர்ஆனில் ஒரு சரித்திரத்தை சொல்கிறான். குர்ஆனில் ஒரு சரித்திரத்தை அல்லாஹு தஆலா சொல்கிறான். தன்னுடைய குதிரத்தை கொண்டு அல்லாஹு தஆலா மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு குழந்தை அல்லாஹ் ஏற்படுத்தினான். தகப்பனார் இல்லாமல், கணவர் இல்லாமல் அந்த குழந்தை உண்டானவொன்னே ஊர் விடுமா? எல்லாரும் குறை சொன்னாங்க. யா உக்த ஹாரூன் மாக்கான் அபூக்கி இம்ரா ஸவ்இ வ மாக்கானத் உம்முக்கி பகியா, என்னம்மா இப்படி ஒரு பிள்ளையை உண்டாக்கிட்டு வந்து உட்கார்ந்துருக்கிற? உன்னுடைய தகப்பனார் தவறான வழியில் உள்ளவர் அல்ல, உன்னுடைய தாயும் நெறிகட்டவர்கள் அல்ல, ரொம்ப பரிசுத்தமானவங்க இல்லையா, நீ இப்படி குழந்தை உண்டாகி வந்து நிற்கிறியன்னு கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க, நான் என்னுடைய ரப்பினுடைய குதிரத்தின்னு சொல்லி இந்த விஷயத்தை என்ன செய்யறதுன்னு யோசிச்சாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னால், அசாரத்திலே ஒன்றும் செய்யாதீங்க, பிள்ளையை கை காமிங்கன்னா பிள்ளை கை காமிச்சாங்க. அந்த பிள்ளைகிட்ட கேளுங்கன்னு அர்த்தம். கைஃப நுகல்லிமு மன் கான ஃபில் மஹதி ஸபிய்யா, சின்ன பிள்ளைகிட்ட நாங்கள் எப்படி பேச முடியும், என்னமா நீ சொல்கிறேன்னு கேட்டாங்க. கைஃப நுகல்லிமு மன் கான ஃபில் மஹதி ஸபிய்யா அப்படின்னு கேட்கும் பொழுது பிள்ளை பேசிச்சு. குர்ஆனில் வருது, கால இன்னி அப்துல்லாஹ் ஆதானியல் கிதாப வஜஅலனி நபியா, அல்லாஹு தஆலா என்னை நபியாக ஆக்கியிருக்கிறான். பிள்ளை பேசு. அவங்க நபி ஆக்கினது எந்த காலம்? ஆனால் தொட்டிலில் இருக்கும் பொழுதே அல்லாஹு தஆலா என்னை நபியாக்கி விட்டான் என்ற செய்தியை ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை குர்ஆன் நமக்கு ஞாபகப்படுத்தி காண்பிக்க. அருமையான பெருமக்களே, எல்லா நிலையிலும் பிரகாசம் உள்ளவர்களாக இருந்தார். அதற்கு அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், லம்மா கானல் யௌமுல்லதி தகல ஃபீஹி அல் மதீனா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது மதீனாவிற்கு வந்தார்களோ, அல்லாஹ் குல்லு ஷைஇன், எல்லா பொருளுக்கும் பிரகாசம் ஏற்பட்டு விட்டது. அதனால தான் சஹாபாக்கள் படிக்கிறாங்க, தலஅல் பத்ரு அலைனா, இதோ முழு நிலவான பிரகாசம் எங்களிடத்தில் வந்து விட்டது. தலஅல் பத்ரு அலைனா மின் சனியாத்தில் விதாஇ வஜப ஷுக்ரு அலைனா மா தஆ லில்லாஹி தாஇ ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி. அவங்க பிரகாசம்ங்கிறத எவ்வளவோ ஹதீஸுகள் வருது, ஒன்றும் செய்ய வேண்டாம், அந்த ஹதீஸுகளை வாசி தர்ஜுமா செய்தாலே போதும். அப்படிப்பட்ட ஒரு பேரொளியாய் முழு நிலவாய் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலேயே சொல்கிறானே, சிராஜம் முனீரா யா அய்யுஹன் நபியு இன்னா அர்சல்நாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரன் வ தாஇயன் இலல்லாஹி பிஇذனிஹி வ சிராஜம் முனீரா, ஒளி பிரவாகம் கொண்ட ஒளி விளக்காய் அல்லாஹ் உங்களை அனுப்பியிருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் எத்தனை இடங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா பிரகாசமானவர்கள் என்று குர்ஆன் ஷரீஃபிலே பல்வேறு வசனங்களின் வழியாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். அவங்களுடைய பிரகாசம் எல்லா நிலையிலும் தொடர்ந்ததை ஹதீஸிலே வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகப்பனார் அப்துல்லாவை மக்காவில் ஒரு பெண்மணி, அதாவது வசதி உள்ள பெண்மணி, அழகுள்ள பெண்மணி, பலரும் அந்த பெண்மணியை மாப்பிள்ளை கேட்கிறார்கள். ஆனால் அந்த பெண்மணி அப்துல்லா அவங்கள விரும்பினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகப்பனார் அதற்கு அப்துல்லா தான் அவங்கள விரும்பினாங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையான தகப்பனார் அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் ஆமினா அம்மா ரலியல்லாஹு அவர்களை நிக்காஹ் செய்த பிறகு, அதுக்கு பிறகு கல்யாணம் பண்ணிக்கிறலாமான்னு கேட்கும்பொழுது வேணான்ட்டாங்க. அங்கே சாதாரண பலர்கள் நிக்காஹ் செய்கிறதுங்கிறது. ஏன்னா அவங்க சொன்ன காரணம் என்னென்னா,
ஹஜ்ரத் அப்துல்லா அவர்களிடத்திலே ஒரு பிரகாசத்தை நான் கண்டேன். இப்பொழுது அந்த பிரகாசம் ஆமீனா அம்மாருடைய அவங்க கர்ப்பத்தில் வந்து விட்டதுன்னு சொன்னார். எனவே அவங்க வெளிரங்கமான நிலையில் அவங்களுடைய பிரகாசத்தை அல்லாஹு தஆலா தகப்பனாரின் வழியாகவும் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தினார். ஆமீனா அம்மா சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கருவிலே இருக்கும் பொழுது அவர்களுடைய அந்த பிரகாசத்தை கொண்டு நான் ஷாம் நாட்டினுடைய அந்த கோட்டைகளை எல்லாம் அந்த பிரகாசத்தினால் நான் பார்த்தேன்னு சொல்றார். எனவே எல்லா நிலையிலும் பேரொளியாய் அவர்கள் இருக்கிறார். இது வெளிரங்கமான ஒளி என்பது மாத்திரமல்ல, அசல்ல குர்ஆன் சொல்றதுங்கிறது ஆத்மார்த்தமான ஒளி. அவர்களுடைய ஆத்மார்த்தமான ஒளி, உள்ளத்தால் ஒளி பெற்றவர்கள். அந்த ஒளி என்ன செய்யும்? இருளிலிருந்து மனிதர்களை பிரகாசத்திற்கு கொண்டு வந்து சேர்க்கும். லியுஹ்ரிஜக்கும் மினல்-ظுலுமாத்தி இலன்-நூர், இருளிலிருந்து பிரகாசத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அதனாலே உடல் அழகு என்பது மாத்திரமல்ல, வெளி அழகு என்பது மாத்திரமல்ல, அகத்திலேயும் அழகை பெற்றவர்களாய் பிரகாசம் உள்ளவர்களாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார். அகத்தினுடைய பிரகாசத்தினுடைய விளைவுதான் அவங்களுடைய பேச்சில், அவங்களுடைய மன்னிப்பில், அவங்களுடைய நீதியில். அல்லாஹ் குர்ஆனில் அதையும் சொல்கிறான், அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக், உடைய உள்ளத்தை நாம் விசாலமாக்கி வைக்கவில்லையா? இதெல்லாம் அகத்தினுடைய அழகு. அல்லாஹு தஆலா எனக்கு இப்படிப்பட்ட பாக்கியம், என்னுடைய ரப்பு எனக்கு சில அதபுகளை கற்றுக் கொடுத்தான். அத்தபனி ரப்பி ஃபஅஹ்ஸன தஅதீபி, எனக்கு என் ரப்பு சில விதமான அதபுகளை கற்றுக் கொடுத்தான். கஷியத்துல்லாஹி ஃபி சிர்ரி வல் அலன், ரகசியத்திலும் பரகசியத்திலும் அல்லாஹ்வை பயப்படுவது. கலிமத்துர் ரிலா ஃபில் அத்லி வர் ரிலா, நான் கோபமாக இருக்கும் பொழுதும் திருப்தியாக இருக்கும் பொழுதும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வார்த்தைகளை, நீதமான வார்த்தைகளையே பேசுவது என்று சில அதபுகளை சொன்னார்கள். அதிலே ஒன்றாக வஅஃபு அம்மன் ஸலமனி, எனக்கு அநியாயம் செய்தாலும் நான் அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு அதபை கற்றுக் கொடுத்தான். இது அழகு, அகத்தினுடைய அழகு. நம்முடைய சிராஜுமணியனுடைய நாசிராக இருந்த தனிப்பட்ட அன்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரிய, அவர்களுடைய அன்பை பெற்ற, நாம் அவர்கள் மீது அன்பு செலுத்திய சங்கைக்குரிய முகமது ஹசரத் அவர்கள் நேரப்படைத்தில் ஒரு தடவை ஹசரத் மீலாது பயானுக்காண்டி கூப்பிட்டேன். அதில் சொன்னாங்க, அப்படி வெளியூர்லாம் போய் நீண்ட நேரம் பேசுகிற ஆள் நான் இல்லையேன்னு சொன்னாங்க. கொஞ்சம் நேரம் பேசுகிறோம், நிறைய நேரம் பேசுவீங்களோ? பேசத்தான் ஆகணும், வரணும்னு சொல்லி சொன்னோம். ஊரில் மேலப்படையத்தில் பஜார் திடலில் ஒரு பெரிய கூட்டம் போட்டோம், பெரிய கூட்டம், மாநாடு மாதிரி ஒரு பெரிய கூட்டம். அதில் அவங்க பேசுனாங்க, சுப்ஹானல்லாஹ். கிட்டத்தட்ட 50 நிமிஷம் ஹஜ்ரத்தவருடைய பேச்சு அந்த கூட்டத்தில் பேசினாங்க. அதில் சுமாமத்து பின் உசால் அந்த வரலாறு அதில் சொன்னாங்க. அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு மன்னிப்பை கொடுத்தார்கள், அதன் வழியாக தங்களுடைய உள்ளத்தின் பேரழகை வெளிப்படுத்தி காட்டினாள் என்று ஹஜ்ரத் அவர்கள் அந்த சம்பவத்தை சொல்லி காமிச்சாங்க. அதாவது அல்லாஹ் தந்த ஹஜ்ரத் சொன்னதனுடைய சாரம் என்னன்னா, அல்லாஹ் தந்த நிஅமத்துக்கு நன்றி செலுத்தணும். என்ன நிஅமத் தந்தானோ அதுக்கு ஈடான நன்றி வேணும். என்ன நிஅமத் தந்தானோ, ஒரு ஆளுக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்துருக்கிறான், அவர் மற்றவங்களுக்கு சதக்கா ஜகாத்துகள் வழியாக, தான தர்மங்கள் வழியாக ஏழைகள், உறவினர்கள், நன்மக்களுக்கு செய்ய வேண்டும். ஒரு ஆளுக்கு அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கிறான், அதை கொண்டு நன்மையான காரியங்களிலே உடலை ஈடுபடுத்த வேண்டும். ஒரு ஆளுக்கு அல்லாஹு தஆலா நிறைய செல்வத்தை கொடுத்துருக்கிறான், 1000 ரக்காத் தொழுங்கனாலும் தொழுதுருவார், மடிய வைக்க மாட்டார். எந்த நிஅமத்தோ அதுக்கு ஈடான பகரம் செய்ய வேண்டும். அலம் யஜிதுக்கு யதீமன் ஃபஆவா வவஜதக லால்லன் ஃபஹதா என்று அதற்கு அவர்கள் பேசியது இன்னும் என் கண் முன்னால் நிற்குது. அதனால் அவருடைய அக அழகு என்பது சாதாரணமானதல்ல. எல்லா நிலையிலையும் அல்லாஹ் அவர்களை அகத்திலையும் அல்லாஹ் பிரகாசமாக ஆக்கினார். ஃபாக்கன் நபியீன ஃபீ ஹல்கின் வஃபீ ஹுலுகின் வலம் யுதானூஹு ஃபீ இல்மின் வலா கரமி. இமாம் புஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார், அவருடைய படைப்பிலையும் சரி, அவருடைய அகத்திலையும் குணத்திலையும் எல்லா நபிமார்களுக்கும் மேலான முறையிலே ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார் என்பதை பெருமக்கள் சொல்லி காட்டுவார். முன்னால் இருந்த அந்த காலகட்டத்திலே ஒரு இருள் இருந்தது, ஒரு பிரகாசம் தேவைப்பட்டது. அந்த பிரகாசம் சூரியன் அல்ல, சந்திரன் அல்ல. இருள் சூழ்ந்திருந்த அந்த உலகை மீட்பதற்கு, பிரகாசமான நிலையிலே வாழ்வை மாற்றுவதற்கு ஒரு பிரகாசம் தேவைப்பட்டது. அந்த பிரகாசம் தான் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி மாற்றி காட்டினார்.
எப்படி உலகத்திலே அந்த பிரகாசத்தின் வழியாக உலகத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் எப்படிப்பட்ட நிலையில் மாற்றினார்கள்? அந்த மாற்றத்தின் விளைவை இன்றும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உலகத்திலேயே தற்கொலை கம்மியாக குறைவாக நடக்கிற சமுதாயம் இந்த சமுதாயம் தான். தற்கொலை குறைவாக நடக்கும் சமுதாயம். வளர்ந்த நாடுகள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நாடுகளிலே கூட தற்கொலையை தடுக்க இயலவில்லை. வளர்ந்த நாடுகளிலே கூட 100% கல்வி அறிவு பெற்ற நாடுகளிலே கூட தற்கொலையை தடுக்க இயலவில்லை. கல்வி பெற்றிருக்கிறார்கள். ஆனால் இன்றும் கூட இந்த சமுதாயத்திலே தற்கொலை குறைவு. அதேபோல் மது என்பது சாதாரணமாக கிடைக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலையும் கூட மதுவினுடைய ஒரு சொட்டை கூட வாயில் தொட்டு பார்க்காத பெரும் சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம். இன்றைக்கும் ஈசிஆர்லாம் நீங்கள் வண்டியில் எதுலையாவது போனீங்கன்னா போலீஸார் நின்றுட்டு ஊதுங்கிறான். இந்த கோலத்தை பார்த்தாலோ நம்முடைய பெண்களுடைய புர்காவில் இருந்தாலோ அல்லது ஒரு முஸ்லீம் தெரிஞ்சாலோ போட்டுங்கிறான். நம்பிக்கை. ஏன்னா இந்த முஸ்லீம் சமுதாயம் மதுவை தொடாது. எப்படிப்பட்ட காலகட்டத்தில் எத்தகைய நிலையில் இருந்த அந்த மது குடியர்களாக இருந்தவர்களை மாற்றினார் என்பது மாத்திரமல்ல, காலங்களையும் கடந்து இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பேர் அற்புதம் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரகாசத்தின் வெளிப்பாடு. பெருமக்கள், இன்னைக்கும் கூட அநாதை இல்லங்கள் முஸ்லிம்கள் இடத்தில் இருக்கிறது. ஆனால் ஓல்டு ஏஜ் ஹோம்கள், வயதானவர்களை தங்க வைப்பதற்காக முதியோர்களுக்கான இல்லம் என்பது இந்த சமுதாயத்தில் இல்லை. என்னுடைய நண்பர் ஒருவர் ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு போனார். அவர் நாங்கள் நடந்த சம்பவத்தை சொன்னார். சாப்பிட்டுட்டு இருக்க முடிகிற நேரத்தில் அதை சுத்தம் செய்வதற்காக வேண்டி ஒரு 70 வயதை தொட்ட ஒரு வயதான அம்மா அதை எடுத்து சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்குது. அப்படியே அவர் இந்த அம்மாட்ட கேட்குறார், ஏம்மா இவ்வளோ வயசாகிடுச்சு உனக்கு, இந்த நிலையில் நீ இந்த வேலையெல்லாம் பார்க்கணுமாம்மா, இந்த வேலையை நீங்கள் பார்க்கணுமா, நாங்கள் சின்ன வயது பிள்ளைங்க, உங்களை மாதிரி வயது முதிர்ந்த ஆட்கள் வந்து இந்த காரியத்தை செய்வது எங்களுக்கே சங்கடமாக இருக்கிறது, நீங்கள் இப்படி செய்யணுமான்னு கேட்கும் பொழுது அந்த அம்மா நடந்த சம்பவம். அந்த அம்மா சொல்லுச்சு, வயது எனக்கு 70, எனக்கு 5 மக்கள் இருக்கிறார்கள், வசதியான நிலையில் இருக்கிறார்கள், எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க. அந்த அம்மா 2 கையும் எடுத்து தனக்கு தெரிந்த விதத்தில் நன்றியை வெளிப்படுத்தி அந்த அம்மா சொல்லிச்சான், அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தா ஐயா, அது நம்மள்கிட்ட இல்லை, நம்ம அப்படி நம்பல, ஆகிறது தான் நமக்கு. அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தால் அந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் பிறக்கணும் ஐயா. எவ்வளவு செல்லமாக வச்சுக்கிருக்காங்க. வயது முதிர்ந்தவர்களை தங்களுடைய குடும்பத்தில் எவ்வளவு செல்லமாக பாவிக்கிறார்கள். அதனால் அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்தால் நான் இஸ்லாமிய சமுதாயத்தில் நான் பிறக்க வேண்டும் என்ற அந்த அம்மா சொன்னதை உருக்கமாக அவர் சுட்டி காட்டியிருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சமூகத்தை மாற்றிய, அவருடைய வாழ்க்கையை மாற்றிய அந்த பிரகாசம் இருள்களில் இருந்து நூறின் பக்கம், பிரகாசத்தின் பக்கம் அவர்கள் வெளியாக்கினால் என்று கொண்டு வந்தால் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த பிரகாசத்தினுடைய விளைவு இன்றும் அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இன்றைய காலகட்டத்திலே கூட சிலை வணக்கத்தை ஒழித்தார்கள், பெண்களுக்கான கொடுமையை ஒழித்தார்கள், இன இழிவு, ஜாதியினுடைய இழிவு நீங்குவதற்கு பாடுபட்டார்கள். இன்னும் தொடர்கிறதா இல்லையா? இன இழிவு நீங்குவதற்குண்டான ஒரே வழி இஸ்லாமிய மார்க்கம்தான், நபிகள் நாயகத்தினுடைய வழிதான் என்று தந்தை பெரியார் பேசியது பிரபலமானது. என்கிட்ட கூட அந்த கேசட் இருக்குது, அவர் பேசி ஒரு கேசட்டை வைத்திருக்கிறேன். இன இழிவு நீங்குவதற்குண்டான ஒரே வழி இஸ்லாம் மட்டும்தான் என்று சொல்கிறார். இந்த நாகரிகமான காலகட்டத்திலே கூட நிறத்தின் பெயரால் தான் அமெரிக்கா போன்ற நாட்டிலேயே ஆட்சி நடக்கிறது. நிறம்தான் அடிப்படை பெருமக்களே. ஆனால் இந்த காலகட்டத்திலேயும் கூட ஒரு வசதி குறைந்த ஒரு ஆள் சஃபில் வந்து நின்றுட்டாங்கன்னு வைங்க, நீ வசதி குறைவு தள்ளி போங்கன்னு யாராவது சொல்ல முடியுமா? அந்த சொல்வதற்குண்டான தகுதி யாருக்காவது இருக்கிறதா? யாருக்கு வந்து அனுமதி இல்லை. வர்க்க பேதத்தை ஒழித்தார்கள், ஜாதி இன இழிவு சம்பந்தப்பட்ட அந்த காரியத்தை நீக்கினார்கள். பெண்களுக்கு செய்யப்பட்ட கொடுமைகளை உயிரோடு புதைத்த ஒரு காலகட்டம், உயிரோடு புதைத்த காலகட்டம். அப்படிப்பட்ட அந்த கொடுமையில் இருந்த அந்த சமுதாயத்தை, அந்த இருளில் இருந்தவர்களை பாதுகாத்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த நூறானியத்தினுடைய விளைவாக இருள்களில் மூழ்கி போயிருந்த என்னென்ன
பாவங்கள் உண்ட எல்லா பாவமும். மணிவான்னு அழகாக சொல்லுவார், மழை பெய்யாதடியில் மாட்டின் வாரி. நல்ல படிப்பேனா, பணிவா பாட்டுங்கிறதுனால படிக்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அந்த நாளிலே மக்கா நகரம்னு சொல்வார். கேட்டிங்கன்னா என்னென்ன அநியாயம் நடந்துச்சு, அது எப்படியெல்லாம் மாற்றினாங்கிறத அந்த பாடலில் சொல்லி காமிக்கிறேன். எப்படிப்பட்ட நிலையில் இருந்தவர்களை எல்லாம் எப்படி மாற்றினார்கள். அல்லாஹ் அதைத்தான் குர்ஆன் ஷரீஃபிலே நூர் என்று சொல்கிறான், பிரகாசம் என்று சொல்கிறான். அந்த பிரகாசத்தின் வழியாக எல்லா விதமான இருள்களில் இருந்து பாதுகாத்தார். பெண் கொடுமைனா இப்படிப்பட்ட கொடுமை இல்லை, உயிரோடு புதைத்த காலம். இந்த உலகத்திலே சோபனம் சொன்னார்கள். ஒரு பெண் சின்ன பிள்ளையா இருந்தாலும் பாராட்டு, பருவ மங்கையாக இருந்தாலும் பாராட்டு, வயது முதிர்ந்தாலும் பாராட்டு. ஆண்களுக்கு கூட அந்த சோபனம் கிடையாது. மன்னால சலாச பனாத்தின் ஃபாத்தபஹுன்ன வஅஹ்ஸன இலைஹின்ன ஃபலஹுல் ஜன்னா. 3 பெண்மக்களை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி ஒழுக்கம் கற்பித்து கொடுத்தால் அந்த பெற்றோர்களுக்கான சொர்க்கத்துக்கு நாம் பொறுப்புன்னு சொன்னாங்க. நாயுமே 2 பெண்மக்கள், அவர்களை வளர்த்து ஆளாக்கி ஒழுக்கம் கற்பித்து கொடுத்து 2 பேருக்கு தான் சொன்னாங்க. ஒன்று நாங்கள் கேட்கல, செல்லாதல கேட்டால் அதையும் சொல்லியிருப்பாங்கன்னு சொன்னாங்க. சிறுமிகளாக இருந்தாலும் பாராட்டை தெரிவித்தார். இது மாதிரி பருவமங்கையானாலும் பெண்களுக்கு சோபனத்தை சொன்னார். அவர்களுக்கும் ஒரு மனிதன் நிக்காஹின் வழியாக தீனில் ஒரு பகுதியை நிறைவு செய்கிறான், மீதி பகுதி அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டு நிறைவு செய்யட்டும்னு சொன்னாங்க. பெண்களின் வழியாக ஈமான் நிறைவாகிறது, அவருடைய ஈமான் நிறைவாகிறது என்று சொன்னார். வயது முதிர்ந்துச்சுன்னா சொல்ல வேண்டியது இல்லை. அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத். சொர்க்கம் என்பது தாய்மாருடைய காலுக்கு கீழே இருக்குதுன்னு சொன்னான். காலுக்கு கீழே இருக்குதுன்னு சொன்னான். ஒரு பெரிய முஹத்திஸினுடைய வரலாற்றை படித்தேன். அந்த முஹத்திஸ் அவர்கள் தான் கீழே படுத்துக்கொண்டு தன்னுடைய தாயினுடைய காலை எடுத்து தன்னுடைய கழுத்திலே வைக்க சொன்னார். என்னம்மான்னு கேட்டாங்க. எனக்கு காரணமெல்லாம் தேவையில்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, சொர்க்கம் என்பது உங்கள் தாய்மார்களின் பாதத்திற்கு கீழே இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனுடைய கருத்தர்த்தம் என்னவோ, ஆனால் அதனுடைய வெளிப்படையான அர்த்தம் இதுதான். அதனால் அவன் கால் எடுத்து என் தலையில் வைமான்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, பெண்கள் எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தப்பட்டார்களோ அதற்கு நேர் மாறாக பெண்களை வளர்ப்பதிலே, பெண் பிள்ளைகளை வளர்ப்பதிலே போட்டி ஏற்பட்டது சஹாபாக்களுக்கு மத்தியிலே. புகாரிலே பல ஹதீசுகள் வருகிறது. பெண் மக்களை வளர்ப்பதில் போட்டி. அது பரக்கத்து நினைச்சாங்க, பரக்கத்து நினைச்சாங்க. அருமையானவர்களே, எப்படிப்பட்ட நிலையில் இருந்த சமுதாயத்தை மாற்றி காண்பித்தார், மாற்றி காண்பித்தார். சாதாரணமானதல்ல. அவர்கள் மாற்றி காண்பித்த அந்த நிலை என்பது சாதாரணமானது. சங்கைக்குரியவர்களே, லால்பேட்டை சங்கைக்குரிய ஷேகுல் ஹதீஸ் அப்துல் ரஹ்மான் ஹஜ்ரத் அவங்க ஒரு தடவை சொன்னாங்க, ஒரு கிளி ஜோசியக்காரர் வந்தாராம் செத்துட்டு, நான் இஸ்லாம் ஆயிடுறேன் அப்படின்னு சொன்னாராம். ஒரு கிளி ஜோசியக்காரர் வந்து அதற்கு எனக்கு களிமா சொல்லித்தாங்க, நான் இஸ்லாம் ஆயிடுறேன்னு சொன்னாங்க. என்னங்க உங்கள் ஜாதகம் என்னாச்சு, கிளி என்னாச்சுன்னு கேட்டாங்க. கிளியை அடிப்படையாக வச்சு அது சொல்கிறதுல உண்மை அப்படிங்கிறது சொல்கிறதா இருந்தால் ஒவ்வொரு நாளும் நான் எவ்வளோ சம்பாதிப்பேன் நானே என் கிளியிட்டு கேட்டுக்கிருப்பேனே. அதனால் எனக்கு அதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது. மந்திரங்கால் மதி முக்கால்னு மாதிரி ஒரு யூகத்தில் ஆளை பார்த்து சொல்கிறது தான். அப்படித்தான் வண்டியை ஓட்டினே தவிர, இல்லைன்னா நான் ஒரு நாளைக்கு என்ன சம்பாதிப்பேன்னு எனக்கு தெரியாத, அது கிளிக்கு தெரியும்னா கேட்டே தெரிஞ்சிருப்பானே. அதை விடுங்க ஹசரத்து, எனக்கு களிமா சொல்லி கொடுங்கன்னு சொன்னான். என்ன விஷயம்ப்பா தெரியுதுன்னு சொன்னேன். இல்லை ஹசரத், நான் ஒரு தனிக்கட்டை, சொந்த உறவுகள் அப்படிங்கிறதெல்லாம் அங்கங்கே போயிடுச்சு. இப்படிப்பட்டதுனாலே நான் ஒரு தனிக்கட்டையாக இருக்கிறேன். நாளைக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல நான் இறந்துட்டேன்னு வைங்க, இவன் என்ன ஜாதி என்ன என்னன்னு தெரியாமல் என்னை அவர்கள் கொண்டு போய் எரிப்பதிலே அடக்குவதிலே அவர்கள் காட்டக்கூடிய அந்த நிலை என்பது பெரிய சிரமமாக ஆகிவிடும். ஆனால் நான் எங்கே போனாலும் நான் ஒரு முஸ்லீம் என்ற ரீதியிலே நான் இறந்து விட்டு விட்டால் என்னை அடக்குவதற்கு கண்ணியமான ஒரு சமுதாயம் இருக்கிறது. அதனால் எனக்கு தயவு செய்து என்னுடைய வாழ்நாளுடைய கடைசியாவது நல்லபடியாக ஆக வேண்டும் என்பதற்காக நான் கேட்கிறேன், எனக்கு களிமா சொல்லி விடுங்கன்னு சொன்னான். அதிரத்தை சொன்னாங்க, இதெல்லாம் சல்லாசல்ல போட்ட ஒரு பரக்கத்தல்லவா, அது களிமா சொல்லி கொடுத்துட்டு கடைசியில் அந்த கிளிப்பெட்டியெல்லாம் தூக்கி வைங்கன்னு சொல்லி ஒரு ஹோட்டலில் அவருக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தேன் அதிரத்தை அவர்கள் சொல்லி காண்பித்தார். வாழ்க்கையிலே ஸல்லல்லாஹு அந்த பிரகாசத்தினுடைய தொடர் இன்றும் தொடர்கிறது. பெருமக்கள், இன்றும் வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற வேண்டுமானால் ஸல்லல்லாஹு செய்ய வேண்டிய கடமைகள் 3 நமக்கு இருக்கிறது. ஒன்று முஹப்பத். முஹப்பத்தினுடைய அளவு என்ன? நம் உயிரை விட மேலாய் என்று குர்ஆன் சொல்கிறது. உயிரை விட மேலாய்.
மனிதர்கள் யாரானாலும் 4 காரியத்தை பிரியப்படுவாங்க. பிறந்த ஊரை பிரியப்படுவாங்க. அது எவ்வளோ சின்ன ஊராக இருந்தாலும் சரி, எவ்வளோ கிராமம் இருந்தாலும் சரி, பிறந்த ஊரின் மீது ஒரு பிரியம் இருக்கும். அதை விட மேலே மனிதர்கள் பிரியப்படுவது பொருளாதாரத்தை. அதனால தான் சம்பாதிக்கிறதுக்காக ஊரை விட்டுட்டு துன்யாபுரம் போகிறாங்க. அதை விட மேலே மனிதன் பிரியப்படுவது தன்னுடைய உறவுகளை, தன்னுடைய சொந்தங்களை, தன்னுடைய மக்களை. அதனால தான் மக்களுக்கோ உறவுகளுக்கோ ஒரு கஷ்டம் சிரமம்னு சொன்னால் பணத்தை பணம்னு பார்க்கறது இல்லை, சரி செய்வதற்காக தண்ணீராக இறைக்கிறார்கள். அதை விட மேலே மனிதன் பிரியப்படுவது தன் உயிரை. இல்லை ஹஸ்ரத், நான் உயிரை விட மேலா, அதெல்லாம் கதை. துனியாவில் உயிரை விட மேலே யாரையும் நேசிக்கிறது இல்லை. வார்த்தையில் சொல்லலாம், தவிர யதார்த்தத்தில் அது இல்லை. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நமக்கு செய்த உபகாரத்தினுடைய விளைவு அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அந்நபிய்யு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஃமின்களை பொறுத்தவரையில் தங்கள் உயிரை விட மேலானவர்கள் என்றால், பிறந்த ஊரை விட, பொருளாதாரத்தை விட, உறவுகளை விட, ஏன் நம் உயிரை விட, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா கூனா ஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். எல்லாவற்றையும் விட, நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களை விட, நாம் பெற்றெடுத்த மக்களை விட அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிக்கணும். அவதான் பூரணமான ஈமான் என்று நமக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி தந்தார். ஏன்னா எல்லாத்தையும் விட மேல அவர்கள் நம்மை நேசித்தார். எல்லாவற்றையும் விட மேலாக அவர்கள் நம்மை நேசித்தார். நாம நேசிக்கணும். ஏன்? அவர்களுக்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைத்த பொழுதெல்லாம் இந்த உம்மத்திற்காக தானே அதை பயன்படுத்தினார். இந்த உம்மத்திற்கு தானே பயன்படுத்தினார். தங்களுடைய கஷ்டங்கள் நீங்குவதற்கு எத்தனையோ நிர்பந்தமான நிலைகள் ஏற்பட்ட பொழுதும் கூட அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த வாய்ப்பை எந்த கட்டத்திலும் பயன்படுத்தல, உம்மத்துக்கு தான் பயன்படுத்தினார். பிரபலமான ஹதீஸ் தான், அடிக்கடி நாம் கேட்கக்கூடியது தான், புகாரி ஷரீஃபிலே வரக்கூடியது, லிக்குல்லி நபியின் தாவத்து முஸ்தஜாபா. உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹு தஆலா நபிமாருடைய துஆக்கள் பொதுவாக அங்கீகாரம் தான் என்றாலும் அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். இதை கொண்டு என்ன கேட்டாலும் கிடைக்கும், என்ன கேட்டாலும் கிடைக்கும். நம்ம கையில் அப்படி ஒரு துவா கிடைச்சின்னு வைங்க, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன், என்னென்ன கேட்போன்னு. வந்த ஆட்களுக்கு பயான் வந்தவங்களுக்கு பூரா அன்னைக்கு ஆளுக்கு ஒரு துவா, ஒரு மக்பூலான துவாவை கையில் கொடுத்து விரும்பினதை கேட்டுக்கங்கன்னா எப்படி இருக்கும்? அல்லாஹு அக்பர். நினச்சி பார்த்தாலே மகிழ்ச்சியாக இருக்குது. அப்படி உள்ள ஒரு நிலை அல்லாஹு தஆலா நபிமார்களுக்கு கொடுத்தான். சொல்லுகிறார்கள், எல்லா நபிமார்களும் நல்ல காரியத்துக்குத்தான், ஆனால் பயன்படுத்திட்டாங்கன்னு சொன்னாங்க. ஒத்தஹர்து தஅவதி ஷஃபாஅத்தல் லி உம்மதி. எனக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த துஆவை நான் பயன்படுத்தவில்லை, என்னுடைய உம்மத்துமார்களுக்காக பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன்னு சொன்னான். ஸல்லல்லாஹு அலைஹி யா ரசூலல்லாஹ். நாம் எவ்வளோ பெரிய பாக்கியவான்கள். கியாமத்தினுடைய நாளில் நம்முடைய அவயவங்களே நமக்கு எதிராக பேசும் நாளில் ஒவ்வொருவரும் நஃப்சி நஃப்சி என்று சொல்லும் பொழுது, ஒவ்வொருவரும் நஃப்சி நஃப்சி என்று சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்திலும் கூட உம்மத்தி என்று சொல்லக்கூடிய ஆற்றல் மிக்க பெருந்தலைவரை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். பெருமக்களே, நாம் உயிரை விட மேல அவங்கள நேசிக்கணும். ஏன்னா எல்லாவற்றை விட மேலாக நம்மை நேசித்தார். எல்லாவற்றையும் விட மேலாக வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டாலும் அந்த சந்தர்ப்பத்தை எல்லாம், அவருடைய வஃபாத்தை பற்றி வருது இல்லையா, ஜிப்ரீல் வந்துட்டாங்க, மலக்குல் மௌத் வந்துட்டாங்க. ஜிப்ரீல், எனக்கு என்ன சோபனம் கொண்டு வந்திருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. நாயகமே, உங்களுக்காக சொர்க்கத்தின் எல்லா கதவுகளும் திறந்திருக்கிறது, நரகத்தின் வாசல் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது, உங்களை வரவேற்பதற்கு மலக்குகள் அணிவகுத்தில் இருக்கிறார்கள். நான் இந்த சோபனத்தை கேட்கல, வேற என்ன சோபனம் கொண்டு வந்திருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. இன்று அவர்களுக்கு உண்டான தனிப்பட்ட எல்லா சோபனத்தையும், உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களும் கடைசி நேரத்தில் அவருடைய நிலை எப்படி இருந்தது என்று பார்க்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய கடைசி நேரம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கடைசி நேரம், ஒவ்வொருவரை பற்றியும் வருகிறது. அவங்களுடைய கடைசி நேரத்தில் விரிவான நிகழ்வு அதெல்லாம் சொன்னார். தன்னுடைய சொந்த விஷயத்தை மக்களுக்கு மத்தியில் நான் இருக்கும் பொழுது, பைத்துல் முகத்தஸிற்கு நான் சென்ற பொழுது இப்படித்தான் அவங்க கேட்டாங்களே தவிர சமூகத்திற்கு கேட்டவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கொண்டிருக்கிறீங்கன்னு கேட்கும் பொழுது அவர்களுக்கு தனிப்பட்ட விஷயங்களை சொல்லும் பொழுதெல்லாம் நான் அதை எதிர்பார்க்கவில்லைன்னு சொன்னாங்க. அதை நான் கேட்கல, என்னுடைய உம்மத்திற்காக என்ன கொண்டிருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. உம்மத்து விஷயத்திலே என்னுடைய உம்மத்துமார்கள் வாழ்க்கையில் ஏதாவது பாவங்கள் செய்து விட்டால்
அல்லாஹ்விடத்தில் கதறி அழுது அவங்க பாவ மன்னிப்பு கேட்டால் அதனுடைய கடைசி நேரம் எதுன்னு கேட்டாங்க சல்லாஸ். கடைசி நேரம் எது? கடைசி நேரத்தில் இந்த நேரத்தில் கேட்டாச்சுன்னா எல்லாம் மன்னிச்சிருவான் அப்படின்னு ஒரு கடைசி நேரம் எதுன்னு கேட்டாங்க. வஃபாத் ஆகிறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னால் கேட்டாங்கன்னா அதுக்கு பிறகு மன்னிச்சிடுறதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க. வஃபாத் ஆகிறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னால் கேட்டு அதுக்கு பிறகு அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறாரு வைங்க. அதை அல்லாஹ்வுடைய ரசூல் பொருந்தி கொள்ளவில்லை. அவருக்கு 1 வருஷம் எப்படி தெரியும்? அதை நான் பொருந்தி கொள்ளவில்லைன்னாங்க. 2வது ஒரு மாதமாக்கப்பட்டது, 1 நாளாக்கப்பட்டது. கடைசியாக அவர்களுக்கு மௌத்தினுடைய அந்த நிலை, வாய் திறந்து பேச இயலாத ஒரு நிலை. அந்த நேரத்தில் ஒரு மனிதன் கதறுகிறான் அல்லாஹ்விடத்திலே, மனதால் பதறுகிறான், ரப்பே என்ன மன்னிச்சிருன்னு கேட்டா அல்லாஹ் மன்னிப்பான் என்று சொன்ன பிறகுதான் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்தி அடைந்தார். அவங்க அழுத கட்டங்கள் என்று வரலாற்றில் பல கட்டங்கள் வருகிறது. ஏன் நாயகமே தாங்கள் அழுகிறேன் என்று கேட்பொழுது என்னுடைய உம்மத்தை நினைத்தேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ் ஒரு தடவை கேட்டு அனுப்புனா, எதுக்கா உம்மத்தை நினைச்சு நீங்கள் அழணும்? ஒரு சௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்லா, நீங்கள் கேட்டதையெல்லாம் அல்லாஹ் கொடுப்பான், கியாமத்திலே நீங்கள் திருப்தி படுவீங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டானே, அதுக்கு பிறகு உம்மத்தை நினைச்சு எதுக்கு அழுகணும்? கைஃபாரல்லா வாஹிது மின் உம்மத்தி பின்னார், என்னுடைய உம்மத்துமார்களில் ஒருவர் நரகத்தில் இருந்தாலும் என்னால் அதை கொண்டு திருப்திப்பட இயலாதுன்னு சொன்னான். அந்த அளவிற்கு உம்மத்தை நேசித்தார்கள். அதனால் நாம் அவர்களின் மீது அது உயிரை விட மேலாக நேசிக்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. அருமையான பெருமக்களே, அது மாதிரி அவர்களை கண்ணியப்படுத்துவது, எல்லா நிலையிலும் கண்ணியம். சல்லாசனுடைய திருநாமத்திற்கு கண்ணியம். கீழே விழுந்தா கூட பழைய காலத்தில் என்ன செய்வாங்க? சல்லாசலம்னா நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் கை நகம் கண் தொட்டு என்ன செய்வாங்க? சலவாத்தை சொல்லும் பொழுது தங்களுடைய கண் குளிர்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக அடையாளத்தை வெளிப்படுத்துவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்காக எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்தார்கள். அப்படி அலுமத் எவ்வளவு கண்ணியம் செலுத்தினார்கள் சஹாபாக்கள். நமக்கு முன்னோடி அவர்கள் தான். மா தனஹம முஹம்மதுன் நகாமத்தன் இல்லா வகாத் ஃபி யதி ரஜுலின் மின்ஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரி துப்புனாங்கன்னா யார் கையிலாவது தான் விழும். இந்த காரலுக்கு உண்டான கண்ணியை தெரிஞ்சிருந்தாங்க, எச்சிலுக்குண்டான கண்ணியத்தை தெரிந்திருந்தார்கள், அவருடைய வேர்வைக்குண்டான கண்ணியத்தை தெரிந்திருந்தார்கள். அவர்கள் பேசினால் கூட்டம் அப்படி இருக்கும். யாரும் ஒய்தா தக்கல்லம பேச ஆரம்பித்து விட்டால் யாரும் வாய் திறந்திருக்க மாட்டார். ஒது செய்தால் ஒய்தா தவல்ல காது யக்கத்திலு நாலா வதுஹி, ஒது செய்தால் அந்த சமுதாயம் தண்ணீரை கீழே விடுவதற்கு சம்மதிக்காது. அதை பார்த்து தான் எதிரிகள்கிட்ட போய் பார்க்க வந்தவங்க சொன்னாங்க, ஒது செய்த தண்ணீரே கீழே விடுறதுக்கு அந்த சமுதாயம் சம்மதிக்கல, அவங்க ரத்தத்தை ஓட்டுறதுக்கு சம்மதிக்குமான்னு கேட்டாங்க. அந்த அளவிற்கு கண்ணியம் கொடுத்தார். அது மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3வது நம்ம செய்ய வேண்டிய கடமை என்னன்னா, அவங்கள அப்படியே பின்பற்ற வேண்டும். முஹப்பத்தோடு கண்ணியத்தோடு. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்களா, அதிலே பின்பற்றுவதில் தான் மகத்தான வெற்றி இருக்கிறது. பெருமக்கள், இன்னைக்கு உலகத்தில் வளர்ந்த நாடுகளில் ஒன்று ஜப்பான். வளர்ந்த நாடு. கிட்டத்தட்ட 139 நாடுகளுக்கு தங்களுடைய பொருள்களை ஏற்றுமதி செய்கிறார்கள். ஏராளமான நாடுகளுக்கு கடன் கொடுத்திருக்கிறார்கள். 100% கல்வி அறிவு பெற்ற நாடு, 100% தொழில்நுட்பத்திலே நிறைந்த நாடு, டெக்னாலஜியில் உயர்ந்த நாடு. இந்த நாட்டில் அடிக்கடி பூகம்பம் இதுவெல்லாம் ஏற்படும் பொழுது, பூகம் ஏற்பட்டால் எப்படிப்பட்ட நிலநடுக்கமும் பூகமும் ஏற்பட்டாலும் கூட 4 நாட்கள் தான் அதனுடைய நிலையை சரி செய்திருவாங்களாம். அந்த அளவு டெக்னாலஜி வளர்ந்துருக்குது. 4 நாட்கள் தான். பூகம்பம் ஏற்பட்டாலும் நிலநடுக்கம் ஏற்பட்டாலும் 4 நாட்கள் அதை சீராக்குவதற்கு அவர்கள் அதிகபட்சமாக. மேட் இன் ஜப்பான்னா அதனுடைய தரம் என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் போலியானவங்களுக்கு கூட மேட் இன் ஜப்பான் போட்டு விடுறாங்க, எப்படியாவது சரக்கு போட்டுமே. அவ்வளோ தரமிக்க ஒரு நாடு. நம்ம நாடு கூட அங்கே கடன் வாங்கியிருக்குது. ஆனால் இந்த நாட்டிலே கிட்டத்தட்ட 38 கோடி மக்கள் வாழ்கிறார்கள். அங்கே வருடத்திற்கு ஒரு அவர்களை பொறுத்தவரையிலே வருடத்திற்கு 15,000 பேர் குறைஞ்சாமல் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். இவ்வளோ வளர்ந்த நாடு, கல்வி அறிவியல் மேம்பட்ட நாடு, டெக்னாலஜியில் உயர்ந்த நாடு, எல்லா நிலையிலேயும் இன்று உதாரணம் செல்லக்கூடிய அளவிற்கு தரமிக்க ஒரு நாட்டில் ஏன் இப்படிப்பட்ட நிலை?
என்றால் காரணங்களை ஆய்வு செய்தவர்கள் ஆய்வு செய்து ஒரு அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறார்கள். அந்த அறிக்கையில் ஆச்சரியமாக இருக்கும். பழங்காலக்கும் ஒட்டதில் என்ன முடிச்சு போடுறாங்கன்னு நம்ம நினைப்போம். ஆனால் உறவுகள் விஷயத்தில் இவருடைய அணுகுமுறை என்பது சீரானதாக இல்லை. தன்னுடைய வாழ்க்கை, சொந்த வாழ்க்கை தான் தன்னுடைய என்றுதான் வாழ்கிறார்களே தவிர உறவை அனுசரிப்பதிலே அவர்கள் கிட்டத்தட்ட அந்த நாடே துண்டித்து போய்விட்டது. உறவுகளை கொண்டாடுவதில்லை, உறவுகளை அனுசரிப்பதில்லை. ஆனால் யார் உறவை பேணுகிறார்களோ அவர்களுக்கு சல்லதாசல 3 பாக்கியம் சொன்னாங்க. நம்மளும் இன்னைக்கு நண்பர்களை பெரிதாக கருதுறமே தவிர உறவுகளை பெரிதாக கருதுறது இல்லை. அவன் நன்றி இல்லாதவங்கிறோம் உறவுகளை பார்த்து. உறவுகள்கிட்ட குற்றம்லாம் பார்க்கும். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இருக்கத்தான் செய்யும், குறைகள்லாம் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் கூட உறவுகளை பேணினால் சாதிக்குல் அமீன் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 சோபனங்களை சொல்வார். ஒன்று, அல்லாஹ் நீண்ட ஹயாத்தை தருகிறான். இது நம்மளாம் உண்டாக்க முடியுமாங்க? ஒரு ஹயாத்தை நம்மளாம் உண்டாக்க முடியுமா? யார் எப்போ எப்படி போவாங்கன்னு தெரியாது. வயதெல்லாம் காரணம் இல்லாதெல்லாம். நீண்ட ஹயாத்தை தருகிறான். 2வது, தட்டில்லாத குறைவில்லாத ரிஸ்கை எல்லாம் ஏற்படுத்தி தருகிறான் உறவுகளை பேணுபவர்களுக்கு. 3வது, கெட்ட மரணங்களை விட்டு அல்லாஹ் பாதுகாக்கிறான். என்றும் பொய்யுரைக்காத சாதிக்குல் அமீன் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தரக்கூடிய சத்திய வாக்கு இது. உறவுகளை பேணுபவர்களுக்கு நீண்ட வாழ்நாள், குறைவில்லாத தட்டில்லாத ரிஸ்க், கெட்ட மரணங்களை விட்டு பாதுகாப்பு. ஆனால் இன்று அந்த உறவுகளை இணங்கி வாழ்வது, சேர்ந்து வாழ்வது என்ற அந்த தன்மை அந்த நாட்டிலே எடுபட்டு போய்விட்ட காரணத்தினால்தான் 100% கல்வி அறிவு பெற்றதாக இருந்தாலும், டெக்னாலஜியிலே மற்ற தரத்தில் எல்லா நிலையிலேயும் உயர்ந்ததாக இருந்தாலும் அந்த நாட்டிலே தற்கொலை அதிகம் நடப்பதும், மக்கள் சிறுபிராயத்திலேயே தங்களை அழித்துக் கொள்வதற்கு உண்டான காரணம் உறவுகளை பேணாதிருப்பது என்று சொல்கிறார். ஸல்லல்லாஹு ஒரு சுன்னத்தை விட்டதனுடைய விளைவு இன்றைக்கு உலகத்தில் வளர்ந்த நாடுகளே இருந்தாலும் கூட தரமில்லாத ஒரு நிலைப்பாடு, ஆயுளிலேயே தங்களை தற்கொலை செய்யக்கூடிய ஒரு நிலை என்று சொன்னால் ஸல்லல்லாஹு காரியத்தை சொன்ன ஒரு வழிமுறை விட்டது தான் பெருமக்கள். அதனால் இந்த சமுதாயத்தை எல்லா விதமான இழி நிலையிலிருந்து பாதுகாப்பதற்காக, இருளிலிருந்து மீட்டு கொண்டு வந்து பிரகாசத்திற்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிப்போம், கண்ணியப்படுத்துவோம், அவர்கள் வழி நடப்போம் என்பதுதான் வாழ்க்கையில் நாம் செய்து கொள்ள வேண்டிய சங்கல்பம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு, அருமையான பெருமக்களே, பாக்கியமான நல்ல நாட்கள் மீலாது மௌலிது ரசூலிலே உலகமெல்லாம் அவருடைய கண்ணியமான புகழ். நான் ஒரு 4 நாளைக்கு முன்னால் மலேசியா போயிருந்தேன், சொந்த விஷயமா காரியத்துக்கு போயிருந்தேன். சுப்ஹானல்லாஹ், இந்த ஊர் அந்த ஊர், இந்த கிராமம் அந்த கிராமம்னு இல்லை. மலேசியாவில் எப்பவுமே ரிஸ்க்கு குறைவில்லை, ரிஸ்க்கு குறைவே கிடையாது. இந்த மக்கள்கிட்ட உள்ள நல்ல பழக்கம், ரிஸ்க்கை முன்னால் வச்சா கூட அவங்க தலையில் துண்டை போட்டு அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீமா ரஸக்தனான் சொல்லி தான் சாப்பிடுவாங்க. விஸ்மி சொல்லாமல் சாப்பிட்டு அந்த சாதாரண பழக்கத்தில் சில காரியங்களில், நடைமுறைகளில், மார்க்க ரீதியான நடைமுறை குறைபாடு உள்ளவர்களாக இருந்தாலும் கூட அதை செய்யாமல் சாப்பிட்றதில்லை. ஒரு பெரிய அங்கே உள்ள பிரதம மந்திரி கலந்து கொண்ட ஒரு கூட்டத்தில் சில வருடங்களுக்கு முன்னால் நான் கலந்து கொண்ட பொழுது அங்கே விருந்து வைக்கப்பட்டிருந்தது. அங்கேயும் கூட விருந்தெல்லாம் முடித்து முன்னால் எல்லாம் விரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மந்திரி எழுந்து, அங்கே உள்ள முஃப்தி அவர்கள் எழுந்து நின்று அவங்க இந்த துவாவை சொல்லிக் கொடுத்து பிஸ்மி சொன்ன பிறகு தான் அதையும் ஓப்பன் பண்ணாங்க, திறந்தாங்க. அருமையானவர்களே, அதனால் அப்படிப்பட்ட அந்த நாட்டில் உலகமெல்லாம் புருனைக்கு சென்றிருந்த பொழுது சுப்ஹானல்லாஹ், அந்த நாட்டினுடைய மன்னர் ஒரு 10 கிலோமீட்டர் மௌலிது ரசூல் அந்த 12ஆம் நாள் காலையில் நடந்து போகிறார். மக்கள் ஸலவாத்தை சொல்லிக்கொண்டே செல்கிறார். ஒரு பெரிய திடரிலே ஒன்று சேர்ந்து அங்கு ஒரு துவா ஓதப்படுகிறது. அந்த நாட்டினுடைய முஃப்தி அவர்கள் இந்த நாடு எல்லா காலங்களிலும் சுன்னத் ஜமாத்திலே நிலைத்திருக்கும் என்று உறுதி சொல்லி கொடுத்து விட்டு ஒரு துவா செய்துவிட்டு சேர்ந்து நின்று யானபி படிக்கக்கூடிய அந்த யானபியை 15 நிமிஷம் படிக்கிறார். உலகத்தில் எல்லா நாடுகளிலேயும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய இந்த கண்ணியத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலைப்பாடு. எங்கே ரசூலை பற்றி உண்டான கண்ணிய குறைவும் இன்காரம் இருக்குதுன்னா அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி தெரியலன்னு அர்த்தம். அல்லாஹ் குர்ஆனில் ஒரு ஆயத்தை சொல்கிறான், சொல்லி முடிக்கிறேன். அம்லம் யாரிஃபு ரசூலஹும், ரசூலை பற்றி தெரிய வேண்டாமான்னு அல்லாஹ் கேட்குறான். ரசூலுல்லாஹ் யார்?
தெரிய வேண்டாமா? தெரியாத காரணத்தினால்தான் போகும் லஹு முன்கிரூன், அவங்க இன்கார் செய்கிறாங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். இன்னைக்கு உலகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தில் இன்கார் செய்வதும் மாறுபட்ட கருத்து சொல்வதும் விமர்சனங்கள் செய்வதும் காரணம் என்னன்னா அவங்கள பற்றி தெரிய வேண்டிய அளவுக்கு தெரியவில்லை என்று குர்ஆனை காரணம் சொல்லி காண்பிக்கிறது. நாம் எல்லாம் நம்முடைய ஈமானுக்கு சான்றாய், நம்முடைய வாழ்வின் வெளிச்சத்திற்கு காரணமாய், இரு உலகத்தினுடைய மகத்தான வெற்றிக்கு காரணமாக அமைந்தவர்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அந்த மேலான வழியை நாம் முஹப்பத்தின் வழியாய், கண்ணியத்தின் வழியாய், அவர்களை பின்பற்றுவதன் வழியாய் துன்யாவிலும் நாம் சிறப்போம், ஆகிரத்திலும் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய உயிரின மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு சுவனத்திலே ஒன்று சேர்ந்து செல்லக்கூடிய உயர்ந்த நசீபையும் அவருடைய மேலான ஷஃபாத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.